ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கும் 2 செம்பருத்தி பூ வந்து அழகாக பூத்துருக்கு. முன்னாடி குட்டியாக ஸ்மால் சைஸாக பூத்தது இல்லையா, இப்போ ஒவ்வொரு பூக்களும் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 6 மாதமாக நம்ம பூக்கள் வந்து பூக்காமல் இருந்துச்சு. தூரம் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வெட்டி போட்டிருந்தேன். இப்போ எல்லா வெட்டினா பக்கத்தில் இருந்து புது புது கிளைகள் நிறையா உருவாயிருச்சு. மொட்டுக்களும் நிறையா விட்டுருக்கு. இது மட்டும் காரணம் கிடையாது, நான் வாரம் அதுக்கு வந்து ரெகுலராக உரம் கொடுத்துட்டே இருப்பேன். லிக்விட் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், திட உரங்களாக இருக்கட்டும், எல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம வந்து வெறும் வாயிலையும் பிச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஒரு டீ போட்டு குடித்தா அருமையாக இருக்கும். செம்பருத்தி பூ டீ சூப்பராக இருக்கும். நல்லா நாட்டு சர்க்கரை ஆற்றி குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உடலுக்கு வந்து நல்லது, குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த செம்பருத்தி பூ டீ. நீங்களும் போட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து உடலில் வந்து ரொம்ப மாற்றங்கள் நடக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டில் பூத்திருக்கக்கூடிய மல்லிகைப்பூ. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது. சீசனே முடிஞ்சிருச்சு, இப்போ தான் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆரஞ்சு கலர் பூவு. இது வந்து இது ரோசா பூலையே லைட் கலர் ஒன்று, டார்க் கலர் ஒன்று பூக்கும். வாழைப்பழம் பாருங்கள் தொங்கி கீழே விழுந்துருச்சு. அடுத்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த செடிகளோட அறுவடை. நம்ம இதை பறித்து நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து சாமிகளுக்கு வந்து வைக்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.